எனது அன்பு குழந்தைகளே, இது கருப்பரின் வாக்கு, சத்திய வாக்கு. அன்பு குழந்தையே, நீ செய்யும் செயலில் எப்பொழுதும் நீ என்னை நினைத்து கொண்டு எந்த செயலும் நீ செய்வாயானால் அந்த செயலை பற்றி நீ கவலைப்படாதே. ஏனென்றால் உனக்குள் இருந்து உன்னை இயக்குபவன் நான். ஆதலால் நீ செய்யும் அந்த செயலில் நல்லது கெட்டது என்று நீ வருந்தாதே. உன்னை என்றும் யாம் உன்னை அரவணைத்து கொண்டு செல்வோம். அப்பொழுது உன் செயலில் நல்லது கெட்டது என்று பார்க்க தேவையில்லை. உன்னை வழிநடத்துபவன் நான் என்பதை நீ மறக்காமல் இருப்பாயானால் எல்லா செயல்களும் எனக்கு நீ அர்ப்பணம் செய்ததாகவே ஆகும். ஆதலால் என்னை எப்பொழுதும் மறக்காமல் உன் நினைவிலே வைத்து கொண்டு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்று எண்ணி ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு செயலிலும் நீ என்னை நினைத்து கொண்டே ஒவ்வொரு செயலையும் நீ செய்வாயானால் அந்த செயல்களின் உனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு விடயத்தையும் நீ கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவை அனைத்தும் என்னுள்ளே அடக்கம். நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நீ எனக்குள்ளே இருக்கிறாய். இந்த அண்டம் முழுவதும் என் கண் அசைவிலே இயங்குகிறது என்பதை நீ மறந்து விடாதே. கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு. நீ எந்த செயல் செய்வாயானாலும் அந்த செயலில் பலனை மட்டும் எதிர்பார்த்து நீ செய்யாதே. என்னை நினைத்து கொண்டு நீ செய்யும் பொழுது நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் உனக்கு பலமாக வரமாக நானே உனக்கு அருள் புரிவேன். மறந்து விடாதே உன் அப்பன் கருப்பனை. ஆலமரத்தடியில் கருங்கல்லால் உன் அப்பன் கருப்பன் வெறுமனே நின்று கொண்டிருக்கிறான் என்று நீ நினைத்து விடாதே. உன் உடலில் உன் இருதயம் ஓரிடத்தில் இருந்து துடித்து கொண்டு உன்னை உயிரோடு இருக்க எப்படி வைக்கின்றதோ அதே போல் நானும் இங்கு கல்லாக இருக்கிறேன் என்று நினைக்காதே. ஆற்றலாக இருந்து இங்கு அனைத்து உயிர்களையும் என்னுள் அடக்கமாக கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறவாதே. எப்பொழுது எந்த உயிராக இருந்தாலும் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் என்னை நினைத்து கொண்டு எனக்காக வாழ்பவர்களேயானால் அவர்களை என்றும் நான் கைவிட மாட்டேன். ஏனென்றால் கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு. அவர்கள் அனைவரும் என்னுள்ளே அடக்கம், நான் உன்னுள்ளே அடக்கம் என்பதை மறந்து விடாதே. நீ உன் அப்பன் கருப்பனை நினைத்து கொண்டு அனைத்து செயல்களையும் எனக்கு நீ அர்ப்பணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை யாரொருவர் அவமானம் செய்தார்களோ, மதியிழந்து உன்னை அசிங்கப்படுத்தினார்களோ கவலைப்படாதே. அவர்களை நான் பார்த்து கொள்வேன். அவர்களை தண்டிக்க மாட்டேன். இருந்தாலும் உன்னையும் காத்தருள்வேன். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பும் தருவேன். அந்த வாய்ப்பையும் அவர்கள் தவறவிட்டு விட்டார்களே ஆனால் உன் வாழ்க்கையே அவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். கவலைப்படாதே. உன்னை தூற்றுபவர்கள் அனைவரும் உன்னை போற்றும் வகையில் உன்னை வாழ வைப்பேன். உன் அப்பன் கருப்பன். இதுவே அவர்களுக்கு நான் தரும் தண்டனையாக இருக்கும். மறந்து விடாதே உன் அப்பன் கருப்பனை. கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு. கருப்பசாமி 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 கருப்பண்ணசாமி. என் அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த பூமியையும் படைத்து ஆரோக்கியமான உனக்கு உடலையும் கொடுத்து இன்பமாக வாழ வழியையும் தந்தது உன் அப்பன் கருப்பன் என்பதை நீ மறந்து விடாதே. ஆனால் கற்பனை என்னும் மாய வலையில் கற்பனை உலகில் நீ மாட்டிக்கொண்டால் உன்னை காப்பது உன் அப்பன் கருப்பன்தான் என்பதை நீ மறந்து விடாதே. கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு. ஒரு அன்பு குழந்தை என்னிடத்தில் வேண்டினான். கருப்பா, என் அப்பா சேர்த்து வைத்த அனைத்தையும் எனக்கு தந்தருளும் என்று கோரினான். என் அப்பா சேர்த்து வைத்த செல்வத்தை எல்லாம் எனக்கு தந்தருளும் என்று கேட்டான். உடனே உன் அப்பா சேர்த்து வைத்த அனைத்தையும் உனக்கு தருகிறேன்,
உன் அப்பா சேர்த்து வைத்த செல்வங்கள் அனைத்தையும் தருகிறேன், அதோடு அவர்கள் சேர்த்து வைத்திருந்த பாவத்தையும் உனக்கு தருகிறேன் என்று கூறினேன். உடனே அந்த குழந்தை கண்கலங்கினான். என் தந்தை சேர்த்து வைத்த செல்வத்தை மட்டும் தாரும் என்றான். அது எப்படி நியாயமாகும்? தந்தை சேர்த்து வைத்த சொத்து மட்டும் வேண்டுமென்றால் அவர் சேர்த்து வைத்திருந்த பாவம் வேண்டாமா? அவர் சேர்த்து வைத்திருந்த புண்ணியம் வேண்டாமா? அன்பு குழந்தையே, யாரொருவர் பெற்றோரின் சொத்துக்கள் மட்டும் வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர் தந்தை சேர்த்து வைக்கக்கூடிய பாவமும் சேர்ந்து வரும் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய மனமானது இந்த உலகின் மாய என்னும் கற்பனை உலகில் மாட்டிக்கொண்டு வாழ்வதற்கு நீ இடம் தந்து விடாதே. அன்பு குழந்தையே, இது மாய உலகம். உன்னுடைய புத்தியை கொண்டும் உன் மனதின் புலன்களை பக்குவமாக்கி கொண்டும் நீ என்னை நினைத்து கொண்டு எனக்கே அனைத்து செயல்களையும் அர்ப்பணம் செய்து கொண்டு நீ வாழ்வாயானால் இந்த மாய உலகிலிருந்து உன்னை காப்பாற்றுவது உன் அப்பன் கருப்பன்தான் என்பதை நீ அனுபவிக்கும் போது உணர்வாய். ஏனென்றால் கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு. இந்த உலகின் படைப்பில் உயர்ந்தது எதுவும் கிடையாது, தாழ்ந்தது எதுவும் கிடையாது. ஒருவர் உயர்ந்தவராக இருக்கிறார் என்று நீ நினைத்தால் அவர் தன் செயல்களால் உயர்ந்திருக்கிறார் என்பது அர்த்தம். நீ அவர்களை விட தாழ்ந்தவராக இருக்கிறாய் என்று நீ நினைத்தால் உன் மனம் பாதிப்புக்குள்ளானது என்று அர்த்தம். இந்த பிறப்பில் உயர்ந்ததும் இல்லை, தாழ்ந்ததும் இல்லை. உன் வாழ்க்கை உன் கையில், உன் தலையெழுத்தை நீயே எழுத வேண்டும். அதற்குத்தான் இந்த பிறப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே. ஏனென்றால் கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு. நீ மட்டும் உன் அப்பன் கருப்பனின் வாக்கை கேட்டுக்கொண்டிருந்தால் வத்தாது. ஊரறியச் செய், இந்த வாக்கை உலகறியச் செய், அதை அனைவருக்கும் பகிரு. என்னுடைய அருள் உனக்கு பரிபூரணமாக கிட்டும். மீண்டும் சந்திப்போம். கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு.